Good evening, gentlemen. I am Vijay, Assistant Commissioner of Police. உங்க கூட நான் சோதனை போட வந்திருக்கேன். எங்க கம்பெனியை சோதனை போட இதுவரைக்கும் யாருக்கும் துணிச்சல் வந்தது இல்ல. அதனால தான் நான் வந்திருக்கேன்.
ஏற்ற உடனேயே ஒரு பெரிய பரபரப்பே உண்டு பண்ணிட்டீங்க. இது சக்சஸ் மட்டும் இல்ல, ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கூட. இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல நீங்க தான் ஹீரோ. தேங்க்யூ சார். வா விஜய், எல்லாத்தையும் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எந்த ஆபத்து இல்லையே? இல்லக்கா, ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த காரியத்தை பண்ணேன். விஜய், நீ படிச்சு பட்டம் வாங்கினப்போ போலீஸ்ல சேர்ந்து அந்த பதவியில வந்தப்போ கூட நான் அவ்வளவு சந்தோஷப்படல. இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நீ கண்டுபிடிச்சது வெறும் கள்ளக்கடத்தல் கும்பல மட்டும் இல்ல, பல கன்னி பெண்களோட மானத்தையும் காப்பாத்திருக்க. ரம்யா, உட்டி என்ன செய்யறாரு சொன்ன? டாக்டர் டே. ஐயோ பாவம். ஏன் பாவம் சொல்ற? ஒரு பொண்ணு யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு டாக்டரையோ போலீஸ்காரையோ மட்டும் பண்ணிக்கவே கூடாது. ஏன் பண்ணிக்க கூடாது? சினிமா போலான்னு இருப்போம், சீக்ரெட் மீட்டிங் இருக்குன்னு போலீஸ்காரர் போயிடுவாரு, அத்தானுக்காக ஆசையா காத்துட்டு இருப்போம், ஆபரேஷன் இருக்குன்னு டாக்டர் போயிடுவாரு. மொத்தத்துல நாம மூட்ல இருக்கிறப்போ அவங்க ஒர்க்ல ஸ்பீடா இருப்பாங்க. பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியுது, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எந்த வேலையெல்லாம்? சாப்பிட வந்தேன், சாப்பிட்டு இருக்கேன். வாட் டு யூ மீன்? இங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு சிக்னலா குடுக்குற? வாட் சிக்னலா? உங்களுக்கா? நோ 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 மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அங்க பாத்தீங்களா? குழந்தை ஸ்வீட்டல? குழந்தை இப்பதான் வந்துச்சு, நீ என்ன சீட் பண்ற? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க, ஐ டோன்ட் கேர். நான் ஜேகே தான் பேசுறேன். ஆஹா, I'll wait for you. Okay. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். கோயில் விஷயமா வந்திருக்கிறது இவர்தாங்க. என்ன? ஐயா, கேளம்பாக்கத்துல இருக்கிற கிருஷ்ணன் கோவிலுக்கு ரொம்ப நாளாவே சரியான பாதை இல்லைங்க, அது விஷயமா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கீதை சொன்ன கிருஷ்ணனுக்கு பாதையே சரியில்லைங்கிறீங்க, நல்ல வேடிக்கை. ஆமா, எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு 25,000 இருந்தா சரி பண்ணிக்கலாங்க. சுந்தர் சார், 25,000. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல எங்களை போல உள்ளவங்க வாழ முடியுது. பட் ஒன் திங், நான் பணம் கொடுக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. ஐயோ, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேங்க. ஆமா, பாதைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? என் பேர் தான். புத்திசாலி, பொழைச்சுக்குவீங்க. ஒலிம்பிக் ஷிப்பிங் சின்ன தம்பி வந்திருக்காரு. என்னடா சின்ன தம்பி, லட்சக்கணக்கான பணத்தை போட்டு உன்னை நம்பி ஒலிம்பிக் ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிச்சேன். கேவலம் ஒரு ஏசிய கூட உன்னால சமாளிக்க முடியல. இன்னைக்கு கம்பெனி சீல் ஆயிடுச்சு. எந்த முகத்தோட நீ என்ன பார்க்க வந்த? ஜாக், என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். கரெக்ட். அதனாலதான் போலீஸ்காரன் துப்பாக்கிக்கு தப்பிச்சு வந்து உனக்கு பழப்பு கொடுத்த ஏன் துப்பாக்கியாலேயே நீ பலியாக போற. ஒன்னாதான்டா என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச செக்யூரிட்டி.
இவனை கொண்டுடாத. இவனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஜெயராஜ், அப்ப அந்த ஒலிம்பிக் ஷிப்பிங் விஷயம் எனக்கு தெரியும். அத பத்தி நீ கவலைப்படாத. ஜாக், அந்த ஃபைல் எல்லாம் போலீஸ் கைப்பற்றதுக்குள்ள என்ன செஞ்ச? எரிச்சிட்டேன். அப்ப அந்த ஏசி நமக்கு தூசி. உனக்கு வெக்கமா இல்ல? நான் தான் ஆஃப் பேண்ட் போட்டிருக்கேனே, எனக்கு என்ன வெக்கம்? நீங்க எதுக்கு வரேன்னு இப்பதான் தெரியுது. மேடம், பார்ல எக்ஸசைஸ் பண்றவனுக்கு வேற யார் மேலயும் கவனம் இருக்காது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீ என்ன ஃபாலோ பண்ற? நீங்க என்ன குற்றவாளியா? நான் யார் தெரியுமா? பேர் சொன்னதானே தெரியும். இத நான் பண்ணணும். சுத்த நியூசன்ஸ். முதல்ல உங்களுக்கு சென்ஸ் இருக்கான்னு பாத்துக்கங்க. விஜய், வந்த வேலையை கவனி. பொண்ணுங்களோட பேசாத, அக்கா சொல்லிருக்காங்க. ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் பின்னணியில ஒரு சக்தி வாய்ந்த பெரிய கும்பலே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க பேக்ரவுண்ட நாம கண்டுபிடிச்சாகணும். சார், சமீபத்துல ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிருக்கிற சில பெரிய புள்ளிகளை கவனிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம சட்டத்தை பாக்குறோம், ஆனா அவங்க அதுல இருக்கிற ஓட்டையை பாக்குறாங்க தப்பிக்கிறதுக்கு. ஆர்குமெண்ட் நம்ம பண்றோம், ஆனா ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. மிஸ்டர் விஜய், உங்க திறமையை நான் மதிக்கிறேன். இந்த மேட்டரை நீங்களே ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சாரி, இதை நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம நடக்கிறதா விபத்து. எப்போ இந்த ட்ரெஸ்ல நான் வண்டி ஓட்ட மாட்டேன். ட்ரெஸ் என்னமோ நல்லதா இருக்கு, ரைடிங் தான் சரியில்லை. என் பொறுமைக்கு சோதனையா இருக்கிறான் அந்த ஏசி விஜய். என்ன ஜெயராஜ் சொல்ற? முடிஞ்சு போன ஒலிம்பிக் ஷிப்பிங் விவகாரத்தை மறுபடியும் கலர பாக்குறான். அதாவது புதைச்ச பணத்தை எடுத்து மறுபடியும் இவர் உயிர் கொடுக்க போறாராம். எப்படி? அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்களை கண்காணிக்கிறதுக்கு அவன் ரகசிய ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். இனி அவனை விட்டு வைக்க கூடாது ஜெயராஜ். அப்ப சரி கட்டலாங்கிறியா? இல்ல, தீர்த்தே கட்டணும். குட் குட், குயிக் டிசிஷன். என்னோட பினாமியா இருந்தாலும் என்னை விட புத்திசாலியா இருக்கிற. தேங்க்யூ. Hey, nothing. Chicklets. I am Raja. உங்க fan. Fan? சார், உங்க அட்வென்ச்சரை நான் பேப்பர்ல பார்த்தேன். உங்களை மாதிரி யங் எனர்ஜெட்டிக் ஹீரோ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆமா சார், அது எப்படி தனியாளா நின்னு அந்த ஒலிம்பிக் ஷிப்பிங் யூனியனை சும்மா ஆணின்னு உடிக்கிற மாதிரி உடிச்சிட்டீங்க? ஓ, அதை சொல்றீங்களா?
ஒரு லட்சிய வேகத்தோட செயல்படுற என்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் தடைகளை உடைக்க தெரியுமா தவிர தடுமாறி நிக்க தெரியாது. அங்க உயிர் பெருசுல பாக்குற ஊட்டி வேண்டாம் பெருசு. அவன் நீங்கன்னு சொல்லலையா? டாக்டர் ராஜா, நம்மளை பத்தி நாடு தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளை பத்தி நாமே சொல்லிக்கூடாதுங்கிற பாலிசி உங்களை மாதிரி எனக்கும். இன்னைக்கு மேல்நாட்டுல பிரைவேட் டிடெக்டிவ் பியூரோ அமைச்சு சாகசம் புரியுற ஜான்சன் கிறிஸ்டி மாதிரி எனக்கும் நம்ம நாட்டுல துப்பறியும் துறையில ஒரு துணிச்சலை உண்டாக்கணும் ஆசை. அவங்க வாட்டர் கேட்டை கண்டுபிடிச்சாங்க, ஹார்ட்லெஸ். நான் அடையார் கேட்ட வேலை சொல்ல வேண்டாமா? உங்க ஆசையை நான் பாராட்டுறேன். அதுக்காக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க மாதிரி உன்னதமா செயல்படுற போலீஸ் ஆபீசருக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். ஓ, அப்படியா சொல்றீங்க? இது ரொம்ப ஆபத்தான தொழில். ஆபத்தை பார்த்தா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது சார். சரி, அடிக்கடி வந்து என்ன பாருங்க. தேவைப்பட்டா உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பா தேவைப்படுவேன். எப்படி சுஜாதா கதையில வர கணேஷ்க்கு ஒரு வசந்தோ அப்படி உங்களுக்கு நான் இருப்பேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க. டாக்டர் ராஜா.